அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினிலே பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினிலே தேவாவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்லவோ தேவாவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்லவோ அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. ஒரு விசை கூட இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சற்று ஆராய்ந்து நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கர்த்தர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியாது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். பரிசுத்தத்தை குறித்ததான அநேக விதமான செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம், புத்தகங்களை படித்திருக்கின்றோம், பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கின்றோம், அனுதினமும் ஜெபிக்கின்றோம். இப்படியான பலவிதமான காரியங்களை நாம் செய்து இருப்பினும் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் காணப்படுகின்றதா? அது மிக மிக ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. இன்று நம்மில் அநேகர் கூறிக்கொள்ளலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆக கிறிஸ்து எனக்கு பரிகாரியாக காணப்படுகின்றார், நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று ஒரு விதமான குற்றிகளை முன்வைப்பது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி மீட்டெடுத்திருக்கிறார் என்பது மிக மிக சத்தியமாய் காணப்படுகின்றது. அது எப்படி சத்தியமாய் காணப்படுகின்றதோ அதே போன்றுதான்
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்பதும் சத்திய கூற்றாகவே காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் 2 விதமான காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முற்பகுதியை நாம் பார்ப்போமே, ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக நாம் காணப்பட வேண்டும். 2வது பகுதியாக பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்தம் விளங்கும்படியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய பரிசுத்தம் எப்படியாக என் வாழ்க்கையில் வெளிப்பட முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்தம் எப்படியாக காணப்பட முடியும்? பரிசுத்தம் என்று கூறும் பொழுது வெள்ளை உடைகளை அணிவதிலோ அல்லது மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு ஷேவ் எல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அலங்கூலமாக மிகவும் ஏழ்மையாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதிலோ அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள உள்ள பரிசுத்தமானது நம் உள்ளான மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவருடைய அனுதின வாழ்க்கையை நாம் பார்ப்போமே, ஆனால் நாம் அனுதினமும் நம்முடைய சரீரத்தை, வெளிப்புறமான இந்த சரீரத்தை எப்படியாக பாதுகாக்கின்றோம், எப்படியாக பரிசுத்தமாக்குகின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் இன்று வெளியில் எங்கும் செல்லவில்லை, வீட்டிற்குள்ளாகத்தான் காணப்படுகின்றேன். ஆக நான் இன்று என்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்த வேண்டாம் என்று நம்மில் யாராவது நினைப்பதுண்டா? காலை மாலை 2 நேரங்களில் குளிப்பதும் அதற்கான வாசனை சோப்புகளையும் வாசனை திரவியங்களையும் உபயோகித்து நம்மை எப்படியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஒருவருக்கும் ஒரு முகச்சுளிவு வராதபடிக்கு நம் அருகில் வருகிறவர்கள் நம்மை தள்ளி நில் என்று கூறாதபடிக்கு, அவருடைய முகம் சுளிக்காதபடிக்கு நம்மை நாமே பரிசுத்தமாக்கி வாசனை திரவியங்களை உபயோகித்து நம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். இப்படியாகத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்துவோடு கூட இணைந்த வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் மிகவும் அவசியமாய் காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அவர் பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிற மகா பரிசுத்த தேவனாய் இருக்கிறபடியினால் அவருடைய ஜனமாகிய நாமும் இதே பரிசுத்தம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சை உள்ளவராயிருக்கின்றார். என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் வீட்டில் இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்துகின்றேன். நான் வெளியில் சென்று விட்டு, அதாவது வீட்டை விட்டு வெளியேறி தெருக்களுக்கோ அல்லது கடைகளுக்கோ அல்லது வேலையிட பணியிடங்களுக்கோ ஸ்கூல்களுக்கோ எங்கு சென்று விட்டு வீட்டிற்கு வரும்பொழுது நான் என்ன செய்கின்றேன்? முதலாவது என் கை கால்களை சுத்தம் செய்கின்றேன், என்னுடைய சரீரத்தை சுத்தம் செய்கின்றேன். அதற்கான வாசனை பவுடர்கள் அல்லது கிரீம்ஸ், பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்? என்னை நான் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்கின்றேன். இப்படியாகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலகமானது இச்சைகளினால் நிறைந்து காணப்படுகின்றது, பாபத்தினால் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் இருந்த உலகத்தில் இருக்கிற காலங்கள் வரை ஒவ்வொரு செகண்டும் என்னை நான் பரிசுத்தமாக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகின்றது. என்னை நான் எப்படியாக பரிசுத்தமாக்கப்பட முடியும்? கர்த்தர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்திருக்கின்றார். இந்த இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்பதை குறித்து நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கின்றோம்.
நாம் பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களில் நாம் பார்ப்போமேயானால் அங்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், அதன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலும் மீட்டெடுத்திருக்கின்றது. இந்த இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்னும் வார்த்தையானது உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து ஒவ்வொரு செகண்டும் தொனித்து கொண்டிருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குரியவன், இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. என்னுடைய இச்சைகள் என்னுடைய சரீரத்தில் செயல்படாதபடிக்கு, என்னுடைய இச்சைகள் என்னுடைய சிந்தனைகளுக்குள்ளாக வராதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தால் என்னை ஒவ்வொரு செகண்டும் சுத்திகரிக்கிறவனாக காணப்பட வேண்டும். நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதானாலும் சரி, பணியிடங்கள் செல்லும் போதானாலும் சரி, பிரயாணத்தில் இருக்கும் போதானாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உள் மனதானது ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிக மிக அவசியமாய் காணப்படுகின்றது. அதே போல வீட்டில் இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்? வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்கிறேன். வெளியே போகும்போது வெளியே உள்ள வேலைகளை செய்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்கிறேன்? முதலாவது நான் என்னை தண்ணீரால் என் சரீரத்தை பரிசுத்தமாக்குகின்றேன். சோப்பு தேய்த்து என்ன செய்கிறேன்? தண்ணீரை ஊற்றி என் சரீரத்தை கழுகி பரிசுத்தமாக்குகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த தண்ணீர் தான் என்னது? ஆவியின் அபிஷேகம். தண்ணீர் தான் என்னது? ஆவியின் அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எப்பெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்க ஒரு இடத்துல உட்கார்றீங்க, ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா, ஆவியின் அபிஷேகத்தால் என்னை சுத்தப்படுத்த வேண்டும். சோப்பு, அது சோப்பு என்று கூறும் பொழுது அதை நாம் வசனமாக எடுத்துக்கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனமாகிய சோப்பை கொண்டு ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து தண்ணீராகிய அபிஷேகத்தால் என்னுடைய சாவிக்குரிய மனுஷனை நான் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நான் வெளியே எங்க செல்லும் பொழுது சரி, வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியில் நிறைந்து ஜெபித்து விட்டு வெளியே செல்லுங்கள். வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளாக வந்த உடனே ஆவியில் நிறைந்து வசனத்தை தியானித்து ஜெபித்து விட்டு உங்களுடைய காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகம் முழுவதும் பாவ அழுக்குகளால் நிறைந்து காணப்படுகின்றது. நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியது ஆண்டவருடைய வசனமாக்கிய சத்தியமே காணப்படுகின்றது. அந்த சோப்பை நம்முடைய சரீரத்தில் சேர்க்கிறவனாகவும், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னும் தண்ணீரினால் என்னை சுத்திகரிக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற துனி எனக்குள்ளாக துனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய ரத்தம் அன்றி எங்கும் உங்களுக்கு விடுதலை இல்லை. நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நீங்கள் நறுமணம் வீச வேண்டுமையானால், கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு நறுமணம் வீச வேண்டுமையானால், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்னும் துனி உங்களுக்குள்ளாக துனித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துனி துணிக்க 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 என்ன செய்யும்? உங்களுடைய முகம் கிறிஸ்துவை போல பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருந்து விட்டு வந்த மோசையுடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசம் அவருடைய முகத்தில் காணப்பட்டது. அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமே ஆனால், கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்தம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று அநேகருடைய முகங்களை பார்ப்போமே ஆனால் மிகவும் கொடூரமாக காணப்படுகின்றது. அதற்கான காரணம் என்ன? இருமாப்பும் கொடூரமாக காணப்படுவதற்கான காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக எப்பொழுதும் ஒரு கவலை, ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன, இது என்ன, இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். என்னுடைய ஒரே வேலை, என்னை
என்னை பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பாதுகாத்து இந்த பரிசுத்தத்திற்கு ஏற்ற சாட்சியின் ஜீவம் ஜீவித்து கர்த்தருடைய சுமத்தில் சென்று செல்ல வேண்டும். அதற்கு கர்த்தர் நம்மை வழி நடத்த ஆயத்தமாயிருக்கிறார். நானும் இந்த மீனை போல வழி சென்று கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமே, எஸ்தர் மணவாட்டியை குறித்து நாம் பார்ப்போமே. ஆனால் ஒரு ராஜா, அதாவது அகஸ்வேரு ராஜா, அவருடைய மனைவி, அந்த ராஜஸ்திரியாக இருந்தவர்கள் பெயர் வஸ்தி. அவர்களை ஒரு பாடலுக்காக அழைத்த பொறுப்பாடு அவர்கள் வரவில்லை. அதாவது அந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் அவரை தள்ளிவிட்டு அந்த இடத்திற்கு ஒரு ராஜஸ்திரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றும் ஆண்டவருடைய, அதாவது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கார். அந்த மணவாட்டி தான் நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக நாம் காணப்படுகின்றோம். இந்த மணவாட்டியை அவர்கள் எப்படியாக பரிசுத்தப்படுத்துகிறார்கள் என்பதை எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனத்தில் நாம் படிக்க முடியும். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமடத்திலிருந்து தன்னோட கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்டவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இந்த வேத பகுதியை உற்று பார்ப்பீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ராஜாவாக, ஒரு ராஜ்யத்திற்கு, உலகம் முழுவதற்கும் அல்ல, ஒரு ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவிற்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இங்கு என்ன செய்கிறார்கள்? அந்த ஸ்திரீக்கு 6 மாதங்கள் வெள்ளை போலம், 6 மாதங்கள் சுகந்த வர்க்கங்கள்னாலும் 12 மாதங்கள் சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை மாத்திரம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவிற்கு ஒரு மணவாட்டியை, ஒரு ராஜஸ்திரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது 12 மாதங்கள் சுத்திகரிப்பு நடக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, தம்முடைய ஜனங்கள் பாவ இருளில் மூழ்கியிருப்பதை பார்த்து தம்மையே பலியாக கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வர நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னண்டை வரமாட்டார்களா என்று தன் ஆணி வாய்ந்த கரங்களை நீட்டி அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை சகித்த அந்த ஆண்டவருக்கு நான் எப்படி என்னை பரிசுத்தமாக அர்ப்பணிக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் ஒரு ராஜா, ஒரு ராஜ்யத்தை, ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவிற்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மினிமம், குறைந்தது 12 மாதங்கள் அங்கு சுத்திகரிப்பு நடக்கிறது. அப்படியானால் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ வேண்டிய நித்திய ராஜ்யத்திற்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்தம் காணப்படுகின்றதா? சற்று சிந்தித்து பாருங்க. அப்படியெல்லாம் எப்படியாகலாம் நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்? முதல் கூறியது போல வெள்ளை உடைகளை அணிவதனாலோ அல்லது எல்லாவற்றையும் கழட்டி விட்டு ஏழ்மை நிலைமையில் ஒரு தரித்திரரை போல ஒரு ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதனாலோ பரிசுத்தமாக வாழ முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள், கண்களின் செயல், கண்களின் பார்வைகள், சரீரத்தின் செயல்கள் யாவிலும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். நம்மை பார்க்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் என்னை தெரிந்து உருவாக்கி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிருஷ்டிப்பின் காலகட்டத்தில் கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கின்றார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுகி மீட்கப்பட்ட என்னுடைய இந்த சரீரமாகிய சாயல் கிறிஸ்துவுக்குரியதாய் காணப்படுகின்றதா? என்னுடைய செயல்கள் கிறிஸ்துவுக்குரியதாய் காணப்படுகின்றதா?
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும், யாவரோடும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யாவரோடும். உற்றார் உறவினர்கள் என்று மட்டுமல்ல, கணவன் மனைவி என்று மட்டுமல்ல, பிள்ளைகள் மட்டுமல்ல, நண்பர்கள் என்று அல்ல, அனைவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டுமே ஆனால், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளாக காணப்படுமே ஆனால் உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் மிக மிக அவசியமாய் காணப்படுகின்றது. இந்த நேரத்திலே தானே கர்த்தருடைய சுமத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. சரீரத்தின் செயல்கள் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. என்னுடைய கண்கள் பார்க்கிறவைகள் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. இந்த உலகம் அனைத்தையும் சிருஷ்டி கர்த்தர் நம்மை எச்சரிக்கின்றார். இந்த உலகத்துக்குரியவர்களாக நீங்கள் வாழாதிருங்கள். இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், நம் கைகளில் வைத்திருக்கின்ற ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் மொபைல் போன்ஸ், அதுல வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு விதமாக, எந்த ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்களோ அதற்குள்ளாக உங்களை குறித்ததான அனைத்து டீட்டெயில்ஸையும் அவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக மிக கவனமாக கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் தீர்மானிப்பதை மட்டுமே இன்று நம்மால் செய்ய முடிகின்றது. யாரோ ஒருத்தர் எங்கோ இருந்து கட்டளையிடுவதை தான் இன்று நான் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, கட்டாயத்திற்குள்ளாக, நிர்பந்தத்திற்குள்ளாக நான் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுதே உணர்வடையுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இன்று அறிவியலானது முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதிகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அது எவ்வளவு தான் முன்னேறி சென்றாலும் சரி, கர்த்தரண்டை அழைத்து செல்ல முடியாது. கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தருக்குரிய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இன்றைய கண்டுபிடிப்புகள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு மிக உகந்ததாக, மிகவும் எளிமையானதாக காணப்படலாம். ஆனால் இந்த எளிமையானது உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து செல்லாதபடிக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குரியவர்கள். லேவியராகமம் புத்தகத்தில் 1 நாம் படித்தது போல, கர்த்தர் அவருக்கென்று நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய ஜனமாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இதை எப்பொழுதும் கருத்தில் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்னும் மந்திரம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்பொழுது வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுதும் சரி, வெளியிலிருந்து வீட்டிற்குள்ளாக வரும் பொழுதும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனாலும் சரி, அந்த இடத்தில் ஆவியில் நிறைந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபம் ஒன்றே உங்களை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்த முடியும். இன்று என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் மிகவும் குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உலகத்தை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய குடும்பத்தை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய பிள்ளைகளை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனைகள், பேர பிள்ளைகளை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய சொத்துக்களை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய பேங்க் பேலன்ஸை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய தொழில்களை குறித்ததான சிந்தனைகள், என்னுடைய வருமானங்களை எப்படியாக வர்த்திக்க பண்ணுவது என்பதை குறித்ததான சிந்தனைகள், இப்படியாக உலக பிரகாரமான என்னுடைய சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிந்தனைகளை கொண்டு இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாகவும் உன்னால் பிரவேசிக்க முடியாது. இந்த சிந்தனைகளால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எவ்வளவுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் நீ முன்னாடி எடுத்து வைக்க வேண்டுமானால் அது கர்த்தர் தீர்மானிக்க வேண்டும்.
உன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதை கர்த்தர் தீர்மானிக்க வேண்டும். உன்னுடைய தொழில் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் அதை கர்த்தர் தீர்மானிக்க வேண்டும். வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. அவர் வாக்கு தத்தங்களின் தேவர். அவருடைய பராக்கிரமம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும். அதில் எள்ளளவும் ஐயம் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காரியங்களை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்காக முதலாவது முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவரிடமிருந்து ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். புது பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல ஆலோசனைகளை பெற்று அவருடைய சத்தியத்தின்படி இந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கின்றது. காரணம் என்ன? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அனுதினமும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய பரிசுத்த ஜனமே, இன்று என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான போராட்டம் காணப்படுகின்றதா, அல்லது உலகத்தை ஜெயித்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்பதற்கான போராட்டம் காணப்படுகின்றதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இரண்டு போராட்டத்திற்கும் அதிகமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. உலக பிரகாரமான போராட்டம் என்பது உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதாக காணப்படும். ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ வேண்டிய போராட்டமானது கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்கதாய் காணப்படும். இந்த உலகத்தை வெறுப்பதாய் காணப்படும். உலக இச்சைகளை வெறுப்பதாய் காணப்படும். உலகத்தின் ஆசைகளை துறப்பதாய் காணப்படும். முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த இடத்திற்கு செல்வதாயிருந்தாலும் சரி, அல்லது சென்று விட்டு வீட்டிற்குள்ளாய் வரும்பொழுதும் சரி, பிரயாணங்கள் ஆனாலும் சரி, எந்த இடத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அதில் எவ்வளவும் ஐயம் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அநேக விதமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். பரிசுத்தம் 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 என்று அனைவரும் பரிசுத்தர் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகின்றது? இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் வேண்டும். எஸ்தர் மணவாட்டி 12 மாதங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு அகஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் ராஜஸ்திரியாக அமர்த்தப்பட்டுகிறாள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற நாட்கள் வரை நான் என்னை பரிசுத்தமாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேரும்படியாக, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பாகிய வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரமத்தகப்பனே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற உங்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்க அன்பின் பரிசுத்த தகப்பனே, எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் பரமத்தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஆகிய பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கவும் படிக்கவும் வேண்டிய வாஞ்சியை எங்களுக்கு தாங்க, வைராக்கியத்தை தாங்க. அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து உமக்குள்ளா ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியில் அனலாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தால் எங்களை பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகம் பொல்லாததாய் காணப்படுகிறது. இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் எங்களை இழந்து விடாமல் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த ஜீவித்து உம்முடைய வருகையில் கர்த்தருக்கேற்ற ஒரு மனவாட்டியாக வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா.
அன்பின் பரமத்தோப்பனே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராக கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய கட்டுகளை நீங்க அறிகிறீங்க, பிசாசின் போராட்டங்களை நீங்க அறிகிறீங்க, வியாதியின் பண்டிகையை நீங்க அறிகிறீங்க அப்பா. எல்லா பொருளாதார நெருக்கங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அவர்களுடைய சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்தில் மிகவும் மன கலக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்நேரத்திலே தானே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருக்கேற்ற சாட்சியின் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. நீங்க வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீங்க. கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரத்தின் பேரில் அந்த சத்ருவாய பிசாசனவை இயேசுவின் நாமத்தில் கடினப்புறப்படுத்தினப்பா. பிள்ளைகளுக்குள்ளாக தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க, தெய்வீக வல்லமையை கட்டளையிடுங்க. உம்முடைய நாமம் ஒன்றிய மகிமைப்படும்படியாக ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை தாங்க. முற்றுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி அவரோடு கூட சேர்த்து அணைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமன். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தங்களை பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழட்டும். ஆமன்.